Exercise 9.1 உள்ள எக்ஸாம்பிள் சம்ஸாக பார்க்கலாம். அதாவது சாப்டர் 9th சாப்டர் 7th மேக்ஸில் 9th சாப்டர் உள்ள எக்ஸாம்பிள் சம்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட் அதோட எக்ஸசைஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள் இதில் வந்து என்ன லெசன் அப்படின்னா ஏரியா ஆஃப் பேரலோகிராம் அண்ட் தென் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ரெண்டு தான் கேட்டிருக்காங்க. ரெண்டு தான் அதோட டாப்பிக்காக இருக்குது. ஏரியா ஆஃப் பேரலோகிராம் அப்படின்றது பேரலோகிராம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஆனால் என்ன இருக்காது, 90 டிகிரி இருக்காது, கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கும், அவ்வளோதான். எப்போதுமே இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். எப்போதுமே ரெக்டாங்கிள் எப்படி இருக்கும், இது வந்து ரெக்டாங்கிள். ஓகேவா? ரெக்டாங்கிளில் இந்த ஆங்கிள் இது வந்து இந்த கார்னர் எல்லாமே 90 டிகிரி இருக்கும். இது வந்து ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்மில் வந்து ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி அப்படின்றது தெரியும். அதாவது லென்த்து இன்ட்டு பிரெட்த்து. அதோட இது வந்து லென்த்து, இது வந்து பிரெட்த்து. பிரெட்த்தையும் மல்டிப்ளை பண்ணால் அது ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் தெரியும். இப்போ இதில் இந்த லெசனில் என்ன டாபிக் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் ஏ பேரலோகிராம். பேரலோகிராம்னா அதே சேம் ரெக்டாங்கிள் தான். ஆனால் இந்த கார்னரில் எத்தனை டிகிரி இருக்காது, 90 டிகிரி, கொஞ்சம் லைட்டாக ஸ்லாண்டாக இருக்கும். இப்படி இருந்தால் அது வந்து ரெக்டாங்கிள். பேரலாக இருக்கும். இந்த சைடுக்கு இந்த சைடு பேரலல், இந்த சைடுக்கு இந்த சைடு பேரலல், ஆனால் ஈக்குவலாக தான் இருக்கும். எப்படி ரெக்டாங்கிளில் லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும், இது ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் இந்த லென்த்து ஈக்குவலாக இருக்கும், இந்த பிரெட்த்தும் ஈக்குவலாக இருக்கும். அதே தான், சேம் தான் இங்கேயும். இங்கே பேரலாக இருக்கும், ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதே போல் இதோட இது வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் இதை லென்த்துன்னு சொல்லுவோம், இது வந்து பிரெட்த்துன்னு சொல்லுவாங்க. இதே பேரலோகிராம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது வந்து பேஸுன்னு சொல்லுவாங்க, இந்த இடத்த ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. ஹைட்டு 90 டிகிரி இருக்கணும், இந்த இடம் வந்து ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபார்முலா மட்டும் சேஞ்ச் ஆகும் போது ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா தான் சேமாக இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஆனால் அது வந்து என்னென்னு படிக்கணும் அப்படின்னு கேட்டால் பேஸ் இன்ட்டு ஹைட்டுன்னு படிச்சுக்கணும். ஓகேவா? ஏரியா ஆஃப் பேரலோகிராம். அண்ட் தென் நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா ஹாஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹச். அதாவது ஏரியா ஆஃப் பேரலோகிராமில் ஹாஃப் தான், பாதி தான் வந்து ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து ட்ரையாங்கிள் நமக்கு தெரியும், இந்த ஷேப்பில் எந்த ஷேப்பில் வேணாலும் இருக்கலாம். ட்ரையாங்கிள் வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளாக இருக்கலாம். அதனால் எந்த ட்ரையாங்கிளாக வேணாலும் இருக்கலாம். ட்ரையாங்கிளோட ஃபார்முலா இது தான், ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். அதாவது ஹாஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹச், ஹாஃப் பி ஹச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். இப்போ இது ரெண்டு ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் சம்ஸ் பார்க்கும்போது தான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் சம் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 9(1). எக்ஸாம்பிள் 1ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த சைட்ஸ், எக்ஸாம்பிள் 1 இருக்குது, ஒன் ஆஃப் த சைட்ஸ் அண்ட் த கரஸ்பாண்டிங் ஹைட் ஆஃப் எ பேரலோகிராம் ஆர் 4 சென்டிமீட்டர் அண்டு 3 சென்டிமீட்டர். அதாவது பேஸும் ஹைட்டும் சொல்லிட்டாங்க. ஒன் ஆஃப் த சைட்ஸ் கரஸ்பாண்டிங் ஹைட் ஆஃப் த பேரலோகிராம் 4 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்ற வேர்டு வந்தாலே ஃபஸ்ட்டு, அதாவது பேஸுக்கு 4 சென்டிமீட்டரும் ஹைட்டுக்கு 3 சென்டிமீட்டரும் நம்மளா அஸ்யூம் பண்ணிக்கணும். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பேரலோகிராம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஃபார்முலா சொல்லியிருக்கோம். என்ன ஃபார்முலா, பேஸ் இன்ட்டு ஹைட்டு. பேஸை ஹைட்டால் மல்டிப்ளை பண்ணால் அது என்ன கிடச்சிடும், நமக்கு ஏரியா ஆஃப் பேரலோகிராம் கிடச்சிடும். அப்போ பேஸ் வந்து பின்னு சொல்லுவாங்க, 4 சென்டிமீட்டர். ஹைட் என்னன்னு சொல்லலாம், ஹச்சுன்னு சொல்லலாம். அப்போ 3 சென்டிமீட்டர். ஃபார்முலா என்னது, ஏரியா ஆஃப் பேரலோகிராம் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஹச். பேஸ் வந்து 4 சென்டிமீட்டர் இன்ட்டு 3 சென்டிமீட்டர். 4ஓட 3 மல்டிப்ளை பண்ணால் 12. எப்போதுமே ஏரியாவை எந்த யூனிட்டால் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்னு போடணும். அதனால் ஏரியா மென்ஷன் பண்ணும்போது சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? இது வந்து ஹைட்டை சொல்லும்போது சென்டிமீட்டர், பேஸை சொல்லும்போது சென்டிமீட்டர், அந்த யூனிட்டில் மென்ஷன் பண்ணுவோம். இது ஏரியா அப்படின்ற வேர்டு வந்துச்சுனால இது என்னென்ன யூனிட்டால் மென்ஷன் பண்ணணும், சென்டிமீட்டர் ஸ்கொயர்டால் தான் மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு சம் ஓவர். அடுத்த தென் செகண்ட் சம். செகண்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த ஹைட் எக்ஸ் இஃப் த ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் இஸ் 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட் அண்டு பேஸ் இஸ் 4 சென்டிமீட்டர். ஜஸ்ட் ஆப்போசிட். இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே வந்து பேஸ் கொடுத்துட்டாங்க, ஹைட்டு கொடுத்துட்டாங்க, ஏரியா நம்ம கண்டுபிடிச்சோம். ஏரியா வந்து 12 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சோம். இந்த சம்மில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏரியாவை அவங்களே சொல்லிட்டாங்க. ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் இஸ் 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. ஒரு பேரலோகிராமோட ஏரியா வந்து 24 சென்டிமீட்டர் ஸ்கொயராக இருக்குது, அதோட பேஸ் வந்து 4 சென்டிமீட்டராக இருக்குது. அப்போ ஹைட் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஹைட் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறாங்க,
பேஸ் வந்து 4 சென்டிமீட்டர். அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் தான் என்ன கிடச்சிருக்கும் நமக்கு, ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் கிடச்சிருக்கும். அந்த ஹைட் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சேம் ஃபார்முலா தான். ஏரியா ஆஃப் பேரலோகிராம் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஹச். ஏரியா ஆஃப் பேரலோ இது நல்லா தெரியும், நல்லா தரவு பண்ணிக்கணும். ஏரியா ஆஃப் பேரலோகிராம் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஹச். பி ஃபார் பேஸ் அண்ட் ஹச் ஃபார் ஹைட்டு. இதில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஏரியா வந்து கிவனில் இருக்குது. ஏரியா வந்து கிவன் வேல்யூ தான் ஏரியா. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், பேஸ் வந்து நம்ம என்னென்னு பேஸ் வந்து நமக்கு தெரியும். பேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 சென்டிமீட்டர். ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிப்போம், பி இன்ட்டு ஹச். பேஸ் எவ்வளவு 4, ஹச் வந்து தெரியாது, அது நம்ம என்னென்னு அவங்களே கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 24 அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க, சம்மில் கொடுத்துட்டாங்க. அப்போ 4ஓட எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்திருக்கும் 24 வந்திருக்கும். நமக்கான என்ன வேணும், எக்ஸ் தான் வேணும். எக்ஸோட ஹச் என்ன பண்ணிகிட்ருக்கு, மல்டிப்ளை பண்ணிகிட்ருக்கு. இந்த எக்ஸும் இந்த பேஸ் என்ன பண்ணிகிட்ருக்கு, மல்டிப்ளை பண்ணிகிட்ருக்கு. இந்த 4 இந்த சைடு வந்தால் என்னவா மாறும், டிவைடாக மாறும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24 டிவைடட் பை 4. 24ல் எத்தனை டைம்ஸ் 4 இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனை டைம்ஸ் இருக்கும், 6 டைம்ஸ் இருக்கும். ஸோ ஹைட்டோட வேல்யூ என்னவாக இருந்திருக்கும், 6 சென்டிமீட்டராக இருக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதணும், 6 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதணும். ஓகேவா, செகண்ட் சம் ஓவர். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3. The two sides of the parallelogram ABCD are 6 cm and 4 cm. ABCD அப்படின்ற ஒரு parallelogram இருக்குது. அந்த parallelogramோட 4 sides சொல்லியிருக்காங்க. ABCD அதோட 2 sides, அதாவது பேஸும் ஹைட்டும் சொல்லிட்டாங்க. ஹைட் எத்தனை சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர். பேஸ் வந்து 6 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 4 சென்டிமீட்டர். The height corresponding to the base CD is 3 cm. அதாவது சிடியை பேஸாக வச்ச அந்த பேரலோகிராமோட ஹைட்டு வந்து 3 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பேரலோகிராம். 2 கொஷின் கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஷின், த ஹைட் கரஸ்பாண்டிங் டு த பேஸ் ஏடி. ஏடியை பேஸ் பண்ணால் ஹைட் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு இதில் எதை பேஸாக வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் சிடியை பேஸாக வச்சு. இந்த பேரலோகிராமோட 2 சைட்ஸ், 2 சைடு, ஏதோ 2 சைடு கொடுத்துருக்காங்க. ஒன்று 6 சென்டிமீட்டர், இந்த சைடு வந்து 6 சென்டிமீட்டர், இந்த சைடு வந்து 4 சென்டிமீட்டர். ஓகேவா, இது வந்து ஹைட்டு கிடையாது, ரெண்டுமே பேஸ் தான். இது வந்து 6 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர், ரெண்டுமே பேஸ் தான். சிடியை பேஸாக வச்ச பேரலோகிராமோட ஹைட்டு வந்து 3 சென்டிமீட்டர். அப்போ இது தானே சிடி பேஸு. இதை பேஸாக வச்ச பேரலோகிராம் ஹைட்டு எத்தனை சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர். அப்போ இதை ஃபஸ்ட்டு இந்த கிவன் வேல்யூஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு கொஷனுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா ஆஃப் பேரலோகிராம். ஏரியா ஆஃப் பேரலோகிராம் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா பி இன்ட்டு ஹச். பியோட வேல்யூ எத்தனை சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர். ஹைட் எத்தனை சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர். ஸோ 6 × 3 மல்டிப்ளை பண்ணோம்னா 18 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ இந்த பேரலோகிராமோட ஏரியா எத்தனை சென்டிமீட்டர், 18 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே தானே. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் கொஷனுக்கு ஆன்சர் ஓவர். ஏரியா இஸ் ஈக்குவல் டு 18 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பார்க்கலாம். செகண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. அந்த ஹைட் கரஸ்பாண்டிங் டு த பேஸ் ஏடி. இப்போ ஏடி பேஸாக இருந்துச்சுன்னா இதோட ஹைட் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஏடி பேஸாக இருந்துச்சுன்னா பேஸ் எத்தனை சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர். அப்போ இதோட ஹைட் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ஆல்ரெடி இதோட ஏரியா நமக்கு தெரியும். ஏரியா எவ்வளவு, 18 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு தெரியும். அப்போ நமக்கு ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியதான். ஃபார்முலா என்னது, பி இன்ட்டு ஹச் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஹச். பி இன்ட்டு இந்த இடத்துல ஹச் நம்ம ஹைட்டன் என்னென்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பேஸ் வந்து பி இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எத்தனை, 18. பேஸ் எவ்வளவு 4. அப்போ 4 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, 18. நெக்ஸ்ட் நமக்கு என்ன தான் வேணும், எக்ஸோட வேல்யூ தான் வேணும். எக்ஸோட 4 என்ன பண்ணிகிட்ருக்கு, மல்டிப்ளை பண்ணிகிட்ருக்கு. அந்த சைட் போனால் என்னவாக மாறும், டிவைடாக மாறும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18 டிவைடட் பை 4. ஆன்சர் இஸ், அது வந்து 4 4s are 16. இது வந்து பாயிண்டில் தான் ஆன்சர் வரும். அப்போ 18 எதால் டிவைட் பண்ணலாம், 18 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ 18 டிவைடட் பை 4. 18 4ஆல் டிவைட் பண்ணால் எத்தனை டைம்ஸ் இருக்கும், 4 டைம்ஸ் இருக்கும். 16 பேலன்ஸ் 2. இங்கே பாயிண்ட் வச்சுட்டு இங்கே என்ன பண்ணிக்கலாம், ஒரு 0 நம்மள சேர்த்துக்கலாம். அப்போ 5 4s are 20. ஸோ த ஆன்சர் இஸ் 4.5.
ஓகேவா. பேஸ் 4 சென்டிமீட்டர், அந்த ஹைட் என்னவா இருந்திருக்கும் 4.5 சென்டிமீட்டராக இருக்கும். ஓகே தானே. நெக்ஸ்ட்டு சம், 4th சம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். இப்போ இது வரைக்கும் பார்த்தது பேரலோகிராம் பார்த்துட்டோம். பேரலோகிராமில் ஏரியா ஃபார்முலா பி இன்ட்டு ஹச், பேஸ் இன்ட்டு ஹைட்டு. இப்போ வந்து ட்ரையாங்கிளோட ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா ½ இன்ட்டு பி இன்ட்டு ஹச், அதாவது ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. பேரலோகிராமோட பாதி தான் ட்ரையாங்கிளாக இருக்கும். ஆல்ரெடி பேரலோகிராமில் ஃபார்முலா நமக்கு தெரியும், என்னது பி இன்ட்டு ஹச். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து ½ இன்ட்டு பி இன்ட்டு ஹச். ஒரு பேரலோகிராமை 2 டிவைட் பண்ணால் அது என்னவா மாறும், 2 ட்ரையாங்கிள் கிடைக்கும். அதனால் ½ இன்ட்டு பி இன்ட்டு ஹச் அதான் ஃபார்முலா. இப்போ எக்ஸாம்பிள் 4th சம் பார்க்கலாம். ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க, அதோட பேஸ் கொடுத்துட்டாங்க 4 சென்டிமீட்டர், ஹைட் உள்ளது 2 சென்டிமீட்டர். நமக்கு ஃபார்முலா தெரியும், இது ½ இன்ட்டு பி இன்ட்டு ஹச். இந்த ஃபார்முலாவை போட்டிருக்காங்க. ½ இன்ட்டு பி எவ்வளவு, பியோட வேல்யூ 4 சென்டிமீட்டர். ஸோ ½ இன்ட்டு 4 இன்ட்டு ஹச் எவ்வளவு 2. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இந்த 2 2வும் கேன்சல் ஆகிடும். ஸோ த ஆன்சர் இஸ் 4. எப்போதுமே ஏரியா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுன்னு சொல்லியிருக்கோம். அதனால் ஆன்சர் இஸ் 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. ஃபஸ்ட் ரோமன் ஓவர். செகண்ட் ரோமன், பேஸ் வந்து 3 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 2 சென்டிமீட்டர். அதே சேம் ஃபார்முலா தான், ½ இன்ட்டு பி இன்ட்டு ஹச். ஹாஃபுக்கு ஹாஃப் போட்டுருங்க. பி எவ்வளவு, பேஸ் எவ்வளவு 3 இன்ட்டு ஹைட் எவ்வளவு 2, 2 2 கேன்சல் ஆகிடும். ஸோ த ஆன்சர் இஸ் 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே தானே. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளில் எக்ஸாம்பிள் 4th சம் ஓவர். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 5. எக்ஸாம்பிள் 5 பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் பிசி. எப்படி பேரலோகிராமில் எப்படி அது ஏரியா கிவன் ஆகிருந்துட்டு அதோட ஹைட்டோ பேஸோ கேட்டாங்களோ அதே போல் தான் இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏரியா கொடுத்துட்டாங்க. ஏரியா கிவன் வேல்யூவில் ஏரியா இருக்குது. ஆனால் என்ன கேட்குறாங்க, பேஸ் என்னென்னு கேட்குறாங்க. ஃபைண்ட் பிசி. பிசின்றது இதில் வந்து பேஸாக இருக்குது. ஹைட் அவங்களே சொல்லிட்டாங்க, எவ்வளவு 3 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஏரியா சொல்லிட்டாங்க, ஏரியாவோட வேல்யூ எவ்வளவு 36 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ நமக்கு கிவன் வேல்யூஸில் என்னென்ன வரும், ஹைட் வந்து 3 சென்டிமீட்டர் கிவன் வேல்யூஸில் வரும். நெக்ஸ்ட்டு ஏரியா வந்து 36 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. இப்போ சொல்யூஷன் நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு ½ இன்ட்டு பி இன்ட்டு ஹச். அப்போ என்ன பண்ணலாம், ½ இன்ட்டு பி இன்ட்டு ஹச் இஸ் ஈக்குவல் டு ஏரியா கிவன். அதனால் ஸோ இஸ் ஈக்குவல் டுல 36 எடுத்துக்கும். ஓகேவா. ஏரியா நம்ம எதுவும் ஃபைண்ட் அவுட் பண்ணல, அவங்களே கொடுத்துட்டாங்க. அதனால் 36ன்னு எடுத்துக்கணும். இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டால் ஹைட்டு தெரியும். இதில் பேஸ் மட்டும் தெரியாது, என்ன தெரியும், ஹைட்டு தெரியும். அப்போ ½ இன்ட்டு பேஸ் தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். இன்ட்டு ஹைட் எவ்வளவு 5 இஸ் ஈக்குவல் டு 36. சாரி, ஹைட்டோட வேல்யூ வந்து 3. ஹைட்டோட வேல்யூ 3. அப்போ 3 இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு 36. ஓகேவா. நமக்கு எதோட வேல்யூ வேணும், இப்போ பியோட வேல்யூ எல்லாமே மல்டிப்ளை பண்ணிகிட்ருக்கு. இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், பி இஸ் ஈக்குவல் டு, இது ஃப்ராக்ஷனாக இருக்குது, இதையும் நம்ம ஃப்ராக்ஷனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அது 3/1ன்னு நானவே போட்டுக்கிறேன். கீழே 1 போட்டால் எந்த வேல்யூவும் சேஞ்ச் ஆகுது. 3 1ஆல் டிவைட் பண்ணால் என்ன தான் வரும், 3 தான் வரும். அதனால் 3/1ன்னு போட்டுக்கிறேன். இப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இங்கே போடுற ½ இன்ட்டு பி தெரியாது, ஹச்சோட வேல்யூ 3 இஸ் ஈக்குவல் டு 36. நமக்கு பி வேணும். இதுக்கு கீழே இதையும் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி 1/2 வந்து ஃப்ராக்ஷனாக இருக்க வச்சு இதையும் நான் 3/1 மாற்றிக்கிறேன். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 36 இன்ட்டு இந்த 1/2 அங்கே போச்சு அப்படின்னா ரைட் சைடு போகும்போது ரெசிப்ரோக்கலாகி மல்டிப்ளை பண்ணணும். 1/2 என்னவா மாறிக்கும், 2/1 மாறிக்கும். அதில் 3/1 1/3 மாறிக்கும். இதையும் நான் ஃப்ராக்ஷனாக மாத்திரம் உங்களுக்கு கேன்சல் பண்ணுறப்ப எந்த கன்ஃபியூஷனும் வராது. இப்போ கேன்சல் பண்ணலாம். எதுக்கு கேன்சல் பண்ணலாம், 3க்கும் 36க்கும் கேன்சல் பண்ணலாம். 1 3 is 3, 1 3 is 3, 2 3s are 6. அப்போ 12 டைம்ஸ் இருக்கும் 3 வந்து 36ல். ஸோ பேலன்ஸ் உள்ளதை மல்டிப்ளை பண்ணிவிடுவோம். அப்போ இஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர் தான் இதோட வேல்யூ, இந்த பேஸோட வேல்யூ. ஓகேவா. ஏரியா கிவன், height is given, so we find, area is given and height is given, so find only base value. Next sum, 6th sum. 6th என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, in triangle PQR. இப்போ ட்ரையாங்கிளோட பேர் சொல்லிட்டாங்க PQR. அந்த PQRல இந்த ட்ரையாங்கிள் PQRல என்ன கொடுத்துருக்காங்க, PR கொடுத்துருக்காங்க. PR எத்தனை சென்டிமீட்டர், இதுலேருந்து இது வரைக்கும் எத்தனை சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர். QR சொல்லிட்டாங்க, QRன்றது பேஸ் எத்தனை சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர். அப்புறம் PL
பிஎல்ன்றது இதுலேருந்து இது வரைக்கும் அது ஹைட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் 5 சென்டிமீட்டர். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன கொஷின் கேட்குறாங்க, த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர். ட்ரையாங்கிளோட ஃபஸ்ட்டு ஏரியா கேட்குறாங்க. அப்போ ஏரியா ஃபார்முலா என்னது, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு ½ இன்ட்டு பி இன்ட்டு ஹச். இதோட பேஸ் வந்து 4 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 5 சென்டிமீட்டர். ஸோ ½ இன்ட்டு 4 இன்ட்டு 5 கேன்சல் பண்ணலாமா, 1 2 சார் 2, 2 2 சார் 4. ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதான் என்னது, இதோட ஏரியா. ஃபஸ்ட்டு பிக்யூரோட ஏரியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். செகண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேஸை வந்து மாற்றிட்டாங்க, வேறு சைடை வந்து பேஸை எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. பேஸ் எந்த சைடை எடுத்துக்கணும், பிஆர் வந்து பேஸ், அதை இதை வந்து பேஸாக வச்சோம்னா இதோட ஹைட் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்றது தெரியும். அதனால் இஸ் ஈக்குவல் 10ன்னு எடுத்துக்க வேண்டியதான். நமக்கு ஃபார்முலா என்னது, ½ இன்ட்டு பி இன்ட்டு ஹச் இஸ் ஈக்குவல் டு எத்தனது 10 இஸ் ஈக்குவல் டு 10. இப்போ நமக்கு என்ன பேஸ் எதை வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க, இதை பேஸாக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஹைட் என்னன்னு கேட்குறாங்க, ½ இன்ட்டு 8 இன்ட்டு ஹச் இஸ் ஈக்குவல் டு 10. ஓகேவா? அதே போல் இங்கே கேன்சல் பண்ணிவிட்டு அந்த சைட் கொண்டு போனாலும் போகலாம், இல்லை அந்த சைட் கொண்டு போயிட்டு கேன்சல் பண்ணலான்னு பண்ணலாம். நான் இங்கே கேன்சல் பண்ணிடலாம். 1 2 is 2, 4 2 சார் 8. அப்போ என்ன அர்த்தம், 4 இன்ட்டு ஹச் இஸ் ஈக்குவல் டு 10. எனக்கு என்ன வேணும், ஹச்சோட வேல்யூ வேணும். ஹச் இஸ் ஈக்குவல் டு 10 டிவைடட் பை 4. 10ல் வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது 4ன்னு பார்த்தோம் அப்படின்னா, வேணால் டிவிஷன் இங்கே போடுவோமே. 4ல் 2 4 சார் 8, பேலன்ஸ் 2, அதே போல் பாயிண்ட்டு இங்கே ஒரு 0, 5 4 சார் 20. ஓகேவா? அப்போ இதோட ஆன்சர் எவ்வளவு, 2.5 சென்டிமீட்டர். அதாவது பேஸ் வந்து 8 சென்டிமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா ஹைட் என்னவாக இருக்கும், 2.5 சென்டிமீட்டராக இருக்கும். பேஸ் 8 சென்டிமீட்டர், ஹைட் என்னவாக இருக்கும், 2.5 இருக்கும். ஓகே தானே? அதான் கியூம் தான் ஹைட், அதனால் செகண்ட் ஒன்னோட வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.